சிரிச்சு சிரிச்சு பேசியே ஏமாத்திருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இப்பதான் நான் நேர்லயே பாக்குறேன். ஏன்னா ரீசெண்டா என்னுடைய தொகுதி, என்னுடைய மாவட்ட செயலாளர் பத்தி ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதை அப்ப நான் பெருசா யோசிக்கல. மேபி ஏதோ வதந்தி கிளப்பி விட்டுருக்காங்க, எதிர்கட்சியில இருந்து இந்த மாதிரி விஷயத்த கிளப்பி விட்டுருக்காங்க, பேரு ஐ மீன் டிவிகே பேரை கெடுக்கணும்ன்ற மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா அதுல இருந்த விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படின்றது இப்பதான் எனக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதியில டிவிகே ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என் மாற்று கட்சியில இருந்து காசு வாங்கிட்டு ஒரு டம்மி வேட்பாளரை இந்த தொகுதியில இப்போதைக்கு போட போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதுல இருந்தது. அதுதான் இப்போ உண்மையிலேயே நடந்திருக்கு. தொகுதியில நல்ல பேர் இருந்த ஒரு மனுஷன், டிவிகேக்காக 3 வருஷம் கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனை தூக்கி போட்டுட்டு, எவன்னே தெரியல, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சியில இருந்து நிர்வாகியா வந்து நம்ம கட்சியில இணைஞ்ச ஒருத்தனை எம்எல்ஏ வேட்பாளரா இப்போதைக்கு போட்டிருக்காங்க, மைண்ட் சீட் கொடுத்துருக்காங்க. அந்த தென்றல் அப்படின்றவனுடைய பேர் கட்சியிலேயே 10 பேருக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒருத்தன். அப்படியாப்பட்டவனுக்கு எம்எல்ஏ சீட் அப்படின்றது என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா என்னுடைய தொகுதியில டிவிகே ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட தளபதி விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தொகுதியே மாறிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நேத்து இந்த வேட்பாளர் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை எல்லாமே சுக்குநூறா நொறுங்கி போச்சு. மாவட்டம் என்னதான் நீ சதித்திட்டம் பண்ணாலும் சரி, இந்த தொகுதியில டிவிகே ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலைகள் பண்ணாலும் சரி, மாற்று கட்சியில காசு வாங்கிட்டு நீ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் கூட இந்த தொகுதியில நடக்க போறதில்ல. அதுக்கான சிறப்பான சம்பவம் உனக்கு இதுக்கப்புறமா தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மாவட்டம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்காரு. ஸோ அவர் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா இப்படி ஒரு பச்சோந்தித்தனமான வேலையை பார்ப்பாருன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஸோ ஆனா இந்த தென்றல் அப்படின்ற ஒரு ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெயிக்கிற வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஏன்னா தொகுதியில, ஏன்னா நானே இந்த தொகுதி சார்ந்தவன் தான். இந்த தொகுதியில யாருக்கு பேர் இருக்கு அப்படின்றது இங்க இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும். பட் அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து இப்ப வேட்பாளரா போட்டா அவனை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? இவன் எவனும் தெரியாது, எந்த ஊருக்காரனும் தெரியாது, அவன் பேரும் தெரியாது. அதெல்லாம் சொல்றேனே, தொகுதி மக்களுக்கு மட்டும் இல்ல, கட்சியிலேயே 10 பேர் கூட அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு டம்மி வேட்பாளரை கேவிக்குப்பம் தொகுதிக்கு இப்போதைக்கு வேட்பாளரா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு அப்படின்றது தலைமைக்கு தெரியப்படுத்தணும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை தலைமை பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இங்க நடக்கக்கூடிய அவதூறுகள், இங்க நடக்கக்கூடிய தவறுகள் அவங்க கண்ணுக்கு போய் இப்பவே அதை சரி செஞ்சா மட்டுமே டிவிக்கு 2026 எலெக்ஷன்ல மாபெரும் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறதுக்கு கண்டிப்பா நாங்க பக்கபலமா இருப்போம்.